ஜவுளிக்கடையை கூட்டம் அதிகப்படுத்திருக்கிறார். ஆனால் இந்த மண்டபத்தை நிலைநிறுப்பதை பார்த்தால் வைரக்கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மண்டபத்தில் திராவிடர் சார்பில் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் நான் கடந்ததில்லை. எனவே அதுவே மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அறிவு தெளிவுக்கு முதல் காரணமாகும். நம்முடைய வேலூர் மாவட்டம் திராவிட இயக்கத்தோடு நீண்ட நெடுங்காலம் தொடர்புடைய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல வரலாற்று செய்திகள் நடைபெற்றிருக்கிறார். எனக்கு தெரிந்த வகையில் அன்னை மணியம்மையார் அவர்கள் நம்முடைய வேலூரை சார்ந்தவர்கள். இன்னும் நெருக்கமாக சொன்னால் லத்தேரி தான் அவருடைய சொந்த ஊர். அதற்கு பிறகு வேலூரில் இருந்தார்கள். பிறகு ஐயாவர்களை மணந்தார்கள். அதையொட்டி கழகத்திலே ஒரு பிளவு ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதற்கு பின்னர் அதிலிருந்து சம்பத் அவர்கள் விருதும்பட்டியில் நடைபெற்ற ஒரு பொதுக்குழுவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் தமிழ் தேசிய கட்சியை அங்கே ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் காந்தியார் உடைய சிலை கோட்டை மைதானத்திலே இருக்கிறார். அந்த சிலையை யார் திறக்க வேண்டும் என்று முன்சிபலிலே ஒரு பெரிய விவாதம் வந்தது. அதை அண்ணா திறக்க வேண்டும் என்று மனித சாரதி அவர்களும் நம்முடைய தேவராஜ் அவர்களும் மற்றும் அந்த கழக உறுப்பினர்கள் தீர்மானம் கொடுத்தார்கள். காமராஜரை 10 வருஷத்தை திறக்க வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் தீர்மானம் கொடுத்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் பலமாக வேலூர் தெரிகிறது. ஆனால் தீர்மானம் போட்டுக் கொள்ளப்பட்ட நேரத்தில் 1 ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணா திறக்கலாம் என்ற தீர்மானம் நிறைவேறியது. அது அண்ணாவை அந்த அழைப்பை ஏற்று வேலூர் மைதானத்தில் இருக்கிற காந்தியாருடைய சிலையை திறந்து வைத்த தூக்கிங்கேதான் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்லுகிற அற்புத வார்த்தைகளை அண்ணா அவர்கள் இங்கேதான் தெரிவித்தார்கள். அண்ணா அவர்கள் அன்றைக்கு ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. எனவே இப்படிப்பட்ட வரலாறு அது மட்டுமல்ல, விவசாய போராட்டத்தில் எல்லோரும் தலைவர்களும் ஒவ்வொரு ஊரிலே போய் போராட்டம் நடத்துகிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூர் கோட்டை கோட்டைக்கு வாயில் நின்று மறித்தார்கள். ஆகியனாலே தான் அண்ணா அவர்கள் சிறைப்பட்டு வேலூர் சிறையில் இருந்தார்கள். அந்த வரலாற்று நிகழ்ச்சியும் வேலூர் இருந்தார். அண்ணா அவர்கள் சிறையில் இருக்கிற பொழுதுதான் சீன ஆதரிப்பு நடந்தது. எனவே நாட்டில் இருப்பவர்கள் எல்லோருடைய உழைப்பும் தேவை என்று எண்ணி அண்ணா அவர்களை சிறையிலிருந்து விடுவித்தார்கள். அன்றைக்கு மாலை கோட்டை மைதானத்தில் கூட்டம். அந்த கூட்டத்திலே தான் நாம் கேட்டு வந்த திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் எதிராக நான் என்றெல்லாம் முழங்கி வந்த அந்த திராவிட நாடு கோரிக்கை அன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். திராவிடர்கள் கேட்டால் ஆயுள் தண்டனை என்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் சீன ஆதரிப்பு இந்த இரண்டிலே இருந்தும் கழகத்தை காப்பதற்காக அண்ணா அவர்கள் கோட்டை மீது சொன்னார்கள், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும். எனவே நாட்டை கட்சி நடத்த திராவிட நாடு கோரிக்கை நான் ஒத்தி வைக்கிறேன் என்ற ஒரு வரலாற்று செய்தியை அண்ணா தெரிவித்தார்கள். ஆக இப்படி பல செய்திகள். இதற்கு முன்னாலே பார்த்தால் நம்முடைய மாணவர்கள் அந்த பேருடைய சொல்வார்கள்,
திருவண்ணாமலை தீர்மானம் அதற்கு பிறகு ஐயாவுக்கு காஞ்சிபுரத்தில் வெளியேறியது. இந்த செய்திகளை எல்லாம் அவர் அணுகி சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய மாவட்டம் இந்த திராவிட இயக்கத்தோடு அவருடைய வரலாற்றுகள் விடுதலையில் ஏற்பட்ட முடிவுகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. எனவே மற்ற மாவட்டத்தில் இருப்பதை விட நமக்கு இது உரிமை உண்டு. இது நம்முடைய சொந்த மாவட்டம் திராவிட இயக்கத்துக்கு என்ற பெருமையோடு நண்பர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் அதில் புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள். நீட் தேர்வு ஏன் ஒழிக்கப்பட வேண்டும், கற்போம் பெரியாரை, RS என்று முதலீடார்கள், இவையெல்லாம் இந்த நூல்களை பற்றி நம்ம சந்திரசேகர் போன்றவர்கள் எல்லாம் நிறைய பேசிவிட்டார்கள். என்னை பொறுத்தவரை 2 செய்திகளை மட்டும்தான் இங்கே நான் உரையாற்ற இருக்கிறேன். அதாவது இந்த நம்முடைய ஆசிரியர் அவர்கள் வாழ்வும் பணியும் என்று ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை தயாரித்தவர் பேராசிரியர் முனைவர் நம் சீனிவாசன் அவர்கள். இந்த வாழ்வும் பணியும் என்ன என்று கேட்டால், ஒரு பட்டதாரி MA படிப்பதற்காக ஒரு தீசஸ் பல்கலைக்கழகத்திலே அளிப்பார்கள். அப்படி இவரை பற்றி ஒரு நூல் ஆராய்ச்சி செய்து அவர் அளித்திருக்கிற அந்த தீசத்தினுடைய தொகுப்பு தான் இது உள்ளே அடங்கியிருக்கிறது. ஆனால் தீசத்துக்கு அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுக்குள்ளேதான் இருந்து அவர் எழுதியிருக்கார். நான் முழு படித்து பார்த்தேன். எங்கே கொஞ்சம் ஓங்கி குரல் கொடுத்திருக்கலாமோ அங்கே இல்லை, எங்கே கொஞ்சம் தாழ்ந்திருக்கலாமோ அங்கே மிகுந்திருக்கார். காரணம், அந்த ஆராய்ச்சி கட்டுரையிலே அதை திருத்தவர்கள் 3 பேர் திருத்துவார்கள். அப்படி திருத்துகிற காரணத்தால் அதற்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆக ஒரு பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு வேலுமணியாரை பற்றி ஒரு ஆராய்ச்சி நூல் ஒன்றை நண்பர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இதை வந்திருக்கிறார். அதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, முதலிலே நமக்கு நாம் யார் என்பதே நமக்கு இப்பொழுது மறந்து போய்விட்டது. நான் சட்டமன்றத்திலே கூட சொன்னேன், இன்றைக்கு நான் MA படித்திருக்கிறேன், ஒரு வக்கீல் ஆகியிருக்கிறேன், 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறேன், புகழ்பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இது என்னுடைய தகுதிக்கு, எங்கள் கிராம வாழ்க்கைக்கு, எங்களை போல ஒரு குடியான மகனுக்கு கிடைக்கக்கூடியதல்ல. ஏழுள்ளவர் ஏழுந்து கொண்டே இருந்தார், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைத்துக் கொண்டே இருந்தார், பறையடிக்கிறவன் பறையடித்துக் கொண்டிருந்தார், பம்பை அடிக்கிறவன் பம்பை அடித்துக் கொண்டே இருந்தார். அவனவன் அப்பன் செய்த தொழிலை மகன் செய்ய வேண்டும். இப்படி ஒரு நிலைமை இருந்தது நாட்டில். படிப்பே இல்லாதவர்கள். எனக்கு தெரிஞ்ச எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடமே கிடையாது. எங்கள் சொந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது. எங்கள் கிராமத்துக்கு கார் போவதற்கு வசதி கிடையாது. அந்த கிராமத்திலிருந்து தப்பி தவறி நான் படித்தேன் என்றால் கொஞ்சம் நல்ல கஷ்டம் அல்ல. அதுக்கு என்ன காரணம்? பிளாட்ஃபார்ம் வரையில் 3 ரூபாய் சம்பளம். தாசில்தாருக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்தால் 1.5 ரூபாய் சம்பளம். அந்த 1.5 ரூபாய் கட்ட முடியாமல் பேர் எடுத்து விடுவார்கள்.
ஸ்வாம் ட்ரெஸ் ஸ்வாம் 6 ரூபீஸ் சம்பளம். நைட்டு எம்ஆர் வாங்கி கொடுத்தால் 3 ரூபாய் சம்பளம். இந்த லட்சணத்தில் ரயில் ஏறி காட்பாடிக்கு வந்து படித்து விட்டு 3 ரூபாய் நடந்து போய் 3 ரூபாய் நடந்து வேண்டும். அந்த நிலைமை எனக்கு தெரிகிறது. நான் போய் எங்கள் ஊரிலிருந்து குடியாத்தத்துக்கு நடந்தே போய் 11 மைல் எங்க அம்மா கூட கட்டிட்டு வந்த ராத்திரி சாப்பிட்டு விட்டு தாலுகா ஆபீஸில் படுத்திருந்து மறுநாள் 11 மணிக்கு தாத்தா இருந்தால் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு மீண்டும் ஊருக்கு நடந்து வந்து இதுக்கு பள்ளிக்கூடத்தில் கொடுத்தால் சம்பளம். ஆனால் எனக்கு கஷ்டம் தெரிந்தது. எனக்கு நான் கான்வெகேஷன் போகிற வரை ஷூ போட்டதில்லை, செருப்பு கூட தான் வாழ்க்கை. ஆனால் எனக்கு அது கஷ்டம் தெரிந்தது. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு என்ன நிலைமை என்று கேட்டால், நாம் பலாண்டு காலம் படிக்காம போதும், இவன் படிக்க ஆரம்பிச்சோம், நமக்கு இந்த சது கிடைச்சது படிச்சோம். ஆனால் அதே மகனுக்கு அந்த கஷ்டம் தெரிகிறதா? நான் கான்வெகேஷன் தான் ஷூ வாங்கினேன். அவன் பிறந்த அன்னைக்கே அவன் ஷூ போட்டான். சோ நான் இப்படி படித்தேன், அவன் டான்பாஸ்கோவில் படித்தான். நான் இப்படி படித்தேன், அவன் ரகடாவில் படித்தான். நான் இப்படி படித்தேன், அவன் ஒகாயா யூனிவர்சிட்டியில அமெரிக்காவில் படித்தான். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரியார், திராவிட கழகம், கம்யூனிட்டியோ தெரியுமாட்டா? I don't know anything. I am sorry, pa. No, daddy, I did not understand. What you will do when they were there? I'm going to daddy. அது என்ன காரணம்? தப்பு அவங்க மேல இல்லை, நம்ம மேல. நம்ம பிள்ளைக்கு நாம அதை சொல்லிக் கொடுக்கிறேன். நம்ம பிள்ளைக்கு யார் நாம சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படி ஒரு இருண்ட காலம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குப்பத்துல தற்கொலை பண்ற பாப்பா வந்திருப்பான். ஒரு 30 வயசு இருந்தோம். எங்க பெரியப்பாவும் பெரிய வயசுக்கார் 90 வயசு இருந்தார். எங்க அப்பா இருந்தார். இந்த காரியம் உனக்கு வந்தாலும் கூப்பிடுவான், வாடிக்கலாம் சின்ன பேர் கூட அப்படி கூப்பிடுவான். இப்ப செருப்பாதே. ஆனால் இப்படி இருந்த ஒரு இனம் சொரணையற்று புத்தி கட்டு நாம் யார் என்பதை மறந்து போயிடும். எனக்கு என்ன வந்து கேட்டால், உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்கிறது. ரோமானிய 10 இனங்கள்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் அகமும் புறமும் என்று கண்டு அந்த அகப்புறத்திலே கல்வெட்டு பரணி கண்டு ஆடி ஒழிக்க சிறப்பு பெற்று பாடி வைக்கிற 10 பாட்டு பெற்று இவ்வளவு பெரிய நூல்களை எல்லாம் பெற்று உலகம் போகிற திருக்குறளை பெற்று யவனத்தோடும் மிக்க தேகத்தோடும் நம்முடைய வியாபாரங்கள் நடத்தி யவனர்களை இந்த நாட்டு வீடுகளிலே காம்பவுண்டிலே அவருக்கு வேலைக்காக நிறுத்தி வைத்திருந்த ஒரு சமுதாயம் உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு சமுதாயம். ஆனால் இடையில் என்ன, இடையிலே படிக்காத சமுதாயமாக நாம் யார் என்றே தெரியாமல் நமக்கு கொரோனையற்று புத்தியற்று ஒரு மிருகத்தின் மிருகமாக கேவலமாக மாறி போயிருந்தது. எப்படி எந்த நிலையில் இருந்தோ மிக வாதாரத்தில் இருந்திருக்கிறோம். அப்போ ஒரு இடையே என்ன ஏற்பட்டது சொல்றாங்க. 100 ஏக்கர் அவருக்கு பெரிய மாடி வீடு, காரு, பாவம் இன்னைக்கு முதியோர்கள் இருந்திருக்கார். அப்படின்னா என்னாச்சு? இடையில 20,000 குதிரை போயிருக்கான், அடுத்த விட்டா. அதே மாதிரிதான் வாழ்ந்த சங்ககால தமிழகம் இடையிலே வீழ்ந்தது என்று சொன்னார். வீழ வைத்தவர் ஒரு பிரிவினர், அதுதான் பிராமண பிரிவினர், பாப்பா பிரிவினர். அப்படி என்ன அவன் சொன்னான்? பயன்படுத்தினான். நீ இப்படி நடக்கலன்னா உன்னை எவ்வளவுக்கு போக, நீ செய்யலன்னா நீ நரகத்துக்கு போக.
இதை செய்யலைன்னா உன் தலை வடிச்சிடும், இது செய்யலைன்னா உன் பரம்பரை கேட்டு போயிடலாம். இவன் கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே நம்ம பேருக்கு ரொம்ப பேருக்கு எல்லா சீர்திருத்தம் பேசுவான். எதுவும் ஜாதகம் பார்த்துட்டாங்க ரொம்ப பேர் அப்படி சீர்திருத்தம் அது ஒரு தனி சீர்திருத்தம். எனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கிடைக்காத நாடகம் ரொம்ப பகுத்தறிவாகி யாரும் எதிர்த்து வரலாம் பாருங்க, யாரும் எதிர்த்து வரலாம். அது சில நேரம் தப்பல்ல, அவருக்கு ஒரு மைண்ட் அப்படியே போச்சு, மைண்ட்ல அது படிச்சு போச்சு, அவனை விழுக்க முடியல. அது மாதிரி ஒரு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி 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 தண்ணி அடிச்ச கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிற மாதிரி மைண்ட் ஒன்றும் தான் யாரும் இல்லை. நாம 100% நாம தமிழர்கள், 103% அவன். இவனுக்கு வேதம் ஓதி 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 பழக்கம். இங்கிலீஷ்காரன் தான் அவன் லாங்குவேஜ் இவன் கற்றுக்கிட்டான், உடனே அவனுக்கு போய் சேர்ந்துட்டான், உடனே தெரிஞ்சுன்னு அவன் வளர்ந்துட்டான். அப்படி வளர்ந்து போயிருந்த நிலையில் நம்மை பார்ப்பதற்கு ஆளுதான் தான் யாரும் எவரோ ஒருத்தர் 1060 ரூபாய் நடேஸ்வரர் மாதிரி டாக்டர் நடேஸ்வரர் படித்தார். சொன்னாரு, எங்கேயாட்ட யாரும் பர்சன் படிக்க வர மாட்டீங்களா? வருவோம், சென்னையில் யாரும் சோறு போடுவாங்க, நான் சோறு போடுற ஹாஸ்டல் வழியா அப்படின்னு கூட்டி வெளியூர்ல பசங்களை படிக்க வச்சு அந்த பசங்களுக்கு இருக்கிற காம்யூனிகேஷனுக்கு சில தலைவர்களை வச்சு அது மூலமா பார்த்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் ஏற்பட்டு முதலாக நமக்காக ஒரு மேகன காற்றாக ஒரு பத்திரத்தை கொடுத்தவர் வெள்ளுடைய வேந்தர் தியாகராஜர். அவர் தான் நீதி கட்சியை உருவாக்கியவர். நான்கிழமின் பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்தவர் டி.எம். நாயர் என்ற மகத்தான ஒரு கர்ஜனைக்குரிய மனிதர் இருந்தார். இப்படி பல பேர் நடைபெற்றார்கள். அந்த ஜஸ்டிஸ் கட்சி 2020 கொண்டு ஆட்சியை அமர வைத்தார். அன்றைக்கு பெரியாருடைய உள்ளே இல்லாவிட்டால் பெரியாருடைய யோசனை திரும்பிட்டார். அந்த யோசனையில் ஒரு முதல் நாள் 100 வருடங்களுக்கு முன்னாலேயே அமெரிக்காவில் பெண்களுக்கு சொத்துரிமை ஓட்டுரிமை கிடைப்பதற்கு 100 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தவன் ஜஸ்டிஸ் கட்சிக்கார் நாராயணன். அந்த கட்சி அப்பொழுதுதான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். தலைமை செய்தி பண்ணி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். நமக்கு ஒரு 100 வேலை வாய்ப்புல 100 இருக்குன்னா நமக்கு எவ்வளவு, முகமதியனுக்கு எவ்வளவு, கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு, அவனுக்கு அவளுக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு கொண்டு ஒரு கம்பெனியை கொண்டு வந்தாங்க. அதை இடையே மறுபடியும் விழுந்து மறுபடியும் பெரியார் வந்து பக்கத்தில் தூண்டி விட்டு நமக்கு கிடைத்தது. அந்த கிடைத்ததுதான் வகுப்பு வாரி உரிமை. அந்த உரிமை பெற்றதால் தான் நான் துரைமுருகனாகிய நான் இங்கே இருக்கிறேன். அன்றைக்கு அந்த வகுப்பு, அன்றைக்கு அந்த ஜஸ்டிஸ் கட்சி வகுப்புரிமை சட்டத்தை கொண்டாடாவிட்டால், அதற்கு பின்னால் முத்தையமலையாளர்கள் நிறைவேற்றிருக்காவிட்டால் இன்றைக்கு நான் படித்திருக்க முடியாது. காமபத்திலே ஏறுவது. ஆக இது நீண்ட நெடிய வரலாறு. இந்த கதைகளை நமக்கு சொல்வது கிடையாது. அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் ஜஸ்டிஸ் கட்சி ஒரு மாதிரியா பணக்கார கட்சியா போகுது, ஆனால் நம்ம ஏழை கட்சிக்காரங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்பி கொண்டு வந்தார். அப்ப சொன்னார், இவனுக்கு முதல்ல தமிழனை பார்த்தார், இந்த திராவிட இயக்கத்தில் பார்த்தார். இவனுக்கு என்னடா முதல், உனக்கு நல்லவன் ஆக்கணும்னா அல்லது நலமுடையவன் ஆக்கணும்னா இவனுக்கு என்ன முதல்ல இன்ஜெக்ஷன் போடணும்னு கேட்டார்.
பள்ளிக்கூடம் அந்த எழுபடாது. வேற என்ன எழுபடும்? சுயமரியாதைங்கிறத இன்ஜெக்ஷன் போட்டா அந்த சுயமரியாதை தான் இருந்தா அப்படி எவ்வளவு அது சில நேரங்களில் மாட்டு கூட வரும். இந்த மனுஷனுக்கு வராதான்னு பார்த்து சுயமரியாதை சொன்னாங்க. ஏன்டா அவங்க போடுற சுயமரியாதை பார்த்து சொன்னாங்க. கொஞ்சம் ஏன் இருந்தாலும் ஆமாம் அவன் என்ன தெரியல படிக்காதவங்க கேட்டான். கேட்டதில்ல அவன் நீ படி, அதுக்கப்புறம் தான் தள்ளி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க. ஆக இந்த சுயமரியாதை மட்டும் இன்ஜெக்ஷன் போடாமல் ஐயா இருந்தால் நாயிற்கு ஈடாக இந்த தியாகி நாயிற்கு ஈடாக சொல்ற பெரியாரை மனுஷ உயிர் வாழ்றதுக்கு காற்று எப்படி இருக்கணுமோ தண்ணி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் பெரியார். மூச்சு நின்று போச்சு பெரியாரை மறந்தா தமிழகம் விடமா உணர்வு இருக்க மாட்டேங்கிறது. இந்த நடிகர் வச்சுக்கிறான் ரசிக்க மாட்டோம், அந்த நடிகர் மேல ரசிக்க மாட்டோம், ரசிக்க மாட்டோம், இவர் மேல ரசிக்க மாட்டோம். நான் கேட்கிறேன், யாராவது ஒருவர் டிஎம் மாயா ரசிக்க மாட்டேங்கிறீங்களா? பெண்ணுடைய வேண்டல் ஏற்படுறது தெரியுமா? தெரியாது தெரியுமா? கைவெளி தெரியுமா? பட்டுக்கோட்டை அழகி தெரியுமா? பாரதிதாசா தெரியுமா? எத்தனை பேர் நூல்களை படிச்சிருக்கீங்க? படம் வந்து அன்னைக்கே பார்த்துருக்க சொரணையத்துக்கு போய்விடுவானோ தமிழர்கள் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கு. இதைத்தான் பெரியாரை பற்றி சொல்லுகிறவர்களுக்கு நம்முடைய நண்பர்கள் பெரியாருக்கு எழுதுகிற பொழுது வைரமுத்தவர்கள் ஒரு அற்புதமான வரிகளை படிக்கிறார். அடிமண்ணை மேல் மண்ணாகவும் மேல் மண்ணை அடிமண்ணாகவும் வரலாற்றில் உழுது போட்ட வைர கலப்பை. அடிமண்ணை மேல் மண்ணாகவும் மேல் மண்ணாகும் மேல் மண் அவங்களுக்கு மாதிரி ஒரு பற்று உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. நான் கிளாஸ் சொசைட்டியில் வாக்கிங் போவேன் காலையில். எல்லாரும் மாமி மாமியெல்லாம் நிறைய கொடுத்தோம். ஒரு நாள் திடீர்னு 10 மாதம் ஒன்றா போகிறாங்க. நிறைய செத்து நிமிடம் என்ன மாமி எப்படி இருக்கீங்க? நீ பண்ணுறது நல்லா இருக்கா? நான் ஒன்றுமே பண்ணுறேன். இன்னும் பெரியவா கொண்டுட்டு போகிறதுக்கே என்ன பெரியவா அவன் பெரியதை ரொம்ப ஆணி பெரியவான்னு சொல்கிறேன். ஆமாம் ஆணி பெரியவா ஜெயில் இருக்கா? அவளை நான் எப்படி கொள்ள முடியும்? நீங்கள் உங்களை வச்சுட்டீங்க மாமி வச்சோ ஆகும். இந்த மாட்டு கொண்டு எங்கே கேட்குறேன் மாமி உனக்கு தெரியாது. அவன் வீட்டு ஆகும் சொல்கிறேன். நீ தெரியுமா வச்சதான் அவனுக்கு அன்னைக்கு இருந்தார். அவர் போனாரா சுவாமி பார்த்தாரா என்னடா நினைக்காரமா அது என்னவோ கொடுத்தாடா பாரு எனக்கு ஒன்றும் தெரியுதா என்னவோ கொடுத்தா சொல்கிறேன் எனக்கு என்னவோ மாமி பெரியவா போனது சொன்னேன். பெரியவா செய்யறதா தெரியுமா மாமி? என்ன பண்ணிட்டா அப்படின்னா பெரியவா ஒரு பொம்பளை விஷயத்தில் எப்படி தேவையில்லை. தப்பு என்ன? தப்பு மகாவிஷ்ணு
தப்பு என்னன்னு சிசவரியார் வரணும் இல்லையோ, முருகனா சொல்றவங்க பண்ணானே இல்லையோ, ராமன் பண்ணானே இல்லையோ, அவங்களோட எந்த தப்பு தான். ஒரு கொலை பண்றதுக்கே தப்புன்னு பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெனாட்டிக் பர்டிஸ் அந்த ஜாதிக்கு யாரு மாற்றி நாம் இருக்கோம். இவனே இவனே காத்து கொடுத்து போடுவாங்க. எனக்கு வந்து என்னமோ அவங்க இவ்வளோ சொல்கிறாருப்பா சார், கொலை பண்ணாமா கேஸ் கொலைக்கிறத கேட்குறா. முருகப்பெருமான் சூழல் பண்ணலையா, துஷ்டனுக்கு சிஸ்டம் பரிகாரம் பண்ணலையா சொல்கிறாரு. அந்த பற்று இருக்கு 50 பாட்டிக்கே போல மாமிக்கு சொன்னார். வெள்ளை சூரியனை விரட்ட முடியாது என்று அற்புதமான வார்த்தைகள். வெள்ளை சூரியனை விரட்ட முடியாது என்று கருஞ்சூரியனாய் வந்து விரட்டி கரகக்காரர் என்பதா. நீண்ட உடம்பில் ஒட்டிய ஒட்டடைகளை ஆடைகளுக்கு கருதி கிடந்ததுதான். அதை விட ஒரு பெரிய வார்த்தை சொல்ல முடியாது. உடம்பில் ஒட்டி கிடந்த ஒட்டடைகளை அதே ஆடைகளிலிருந்து கருதி கிடந்த திராவிடத்தை தொட்டு தூக்கி துடைத்து அதன் நீண்ட நிர்வாணத்தை சுட்டிக்காட்டி சுயமரியாதை ஆடையை தூக்கி சுத்திரன் என்ற சுத்தரன் என்பதால் 400 கோடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய சிந்தனைகளை வெறும் 4 கோடி மக்களின் மொழியை பேசி பரப்பளவு குறைந்து போன பாமர மேலை என்பதா. 192 நாடுகளான இந்த பூமியில் ஒரு நாட்டில் ஒரு பகுதியை மட்டும் ஓங்கி ஒழித்த உலக போரல் என்பதா. இவற்றுள் எதுவும் பொய்யில்லை. பெரியார் குறித்து இதுபோல் எதுவும் சொன்னாலும் மிகையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். முனிவர்களை போலவும் தபசுகளை போலவும் பெரியார் வெறும் வார்த்தை தான் செய்து வந்தவர் அல்ல. களங்கண்டவர், கைதியானவர். ஊர்மானம் காக்க வந்து தன்மானம் தாக்கப்பட்ட போது, ஊர்மானம் காக்க வந்த போது, காக்க வந்து தன்மானம் தாக்கப்பட்ட போது தாங்கிக் கொண்டவர், மெய்யை காப்பதற்கு மெய்வருத்தம் கண்டவர் என்று ஒரு அற்புதமான எழுதியிருக்கார் வைரமுத்தவர்கள். ஆக எவ்வளவு பெரிய தியாகிகள் உள்ள பெரியார்கள் ஒரு பிரம்மன் நிகழ்ச்சி பார்க்க முடியாத கொண்டவர். அவரை பற்றி நாம தான் இன்னும் தெரிஞ்சுக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறான். உலகத்தில் இருக்கிறவங்க தான் பெரியார் தெரிகிறார், பெரியாரை பாராட்டுறார். ஆனால் இங்கே ஏன்னா இன்னும் நம்ம நிறைவேற இங்க எல்லாமே சொன்னாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் பாருங்க ஐயாவுக்கு. இது 2021 46 பேசுறார் அருப்புக்கோட்டையில். திராவிட கழகம் இந்த நாட்டு மக்கள் நலனுக்கும் மேம்பாட்டுக்கும் உழைக்கும் ஸ்தாபனமாகும். திராவிட மக்கள் இந்த ஸ்தாபனத்தை தங்கள் நலனுக்கு ஏற்ற ஸ்தாபனம் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, திராவிட மக்களுக்கு உழைக்கும் பொறுப்பை மேலே போட்டுக்கொண்டுதான் கருவிய துறையில் அது தொண்டாற்றி வருகிறது. எல்லோருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வராவிட்டாலும் அது தான் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் வருகிறது. காரணம் என்னவென்றால் அதன் கொள்கையும் திடமும் தவற முடியாது, யாராலும் எதிர்க்க முடியாது. உத்தியோகம், பதவி, தனிப்பட்ட உடனம் என்ற கொள்கையும் திட்டமும் வெற்றி பெற வேண்டுமானால் கோஷ்டி கூட்டு பொறுப்பு, சுதந்திரம், பித்தராட்டம் முதல்வரை தேவை. அடிக்கிறார் பாருங்க. உத்தியோகம் என்ன சேர்ந்தார், பதவி, தனிப்பட்டவர்கள் நலம் என்பன கொள்கையும் திட்டமும் வெற்றி பெற வேண்டுமானால் கோஷ்டி கூட்டு பொறுப்பு, தந்தியம், பித்தராட்டத்தை திராவிட கழகம் தனிப்பட்ட ஒரு நலனுக்கு, திராவிட கழகம் தனிப்பட்ட ஒரு நலனுக்கு இடமே இல்லாத திட்டவட்டமாக 46 சார்.
இந்த கட்சியோட வரலாறு. அப்பவே பாரு என்ன சொல்றாரு, எவருக்காவது சொந்த சுயநலமா உள்ள வராங்க தைரியம் இந்த ஒவ்வொரு கிடையாது. நான் படிச்ச உலகத்தில் பிளேட்டோ கிடையாது, மாதிரி அரிஸ்டாட்டில் எவங்கிட்ட கிடையாது. உத்தியோகம் பதவி என்னவே உதிக்க செய்ய இடமில்லாத கொள்கையுடையதா இதை விட உத்தியோகம் பதவி என்னவே உதிக்கக்கூடாது, போகக்கூடாது, உதிக்கக்கூடாது, தின்படாத மண்டை ஓடுங்க தோல்வி இப்படி பேசுறாரு ஐயா. அதே மாதிரி அதனால்தான் அமெரிக்க நாட்டில் ஒரு மனிதனை மாதம் பேராசிரியர் வால்பூஸ் என்பவர் மதமும் விஞ்ஞானமும் நூல் எழுதியிருக்கார். அது சொல்றார், for one it requires an ordinary for one it requires an extraordinary amount of courage today as in the past, especially in America, to criticize religion. One can challenge politics, celebrities, cut figures, paramount acts, medium, psychiatrists, astrologers with aborted, but question the living figure of orthodox religion in other matter, for this may still raise the serious public charge of colonial care. என் ஊரில் எதை பற்றி ஒன்றா பேசுகிறேன், எதை பற்றி ஒன்றா பேசலாம், ஆனால் மதத்தை பற்றி பேசலாம் அவனுக்கு மரணம் அமெரிக்காவில். ஆனால் அந்த மரணம் அந்த தண்டனையை கூட ஏற்றுக்கொள்ள தயாரித்து அவர் அமெரிக்காவில் பேசுகிறார். இங்கே இருக்கிற அப்படி இல்லை. யுனெஸ்கோ உங்களுக்கு தெரியும், அந்த பெரியாரை பாராட்டுகிறது. பெரியார் தி ப்ராஃபிட் ஆஃப் நியூ ஏஜ், தி சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஃபாதர் ஆஃப் சோஷியல் டிவெலப்மெண்ட் and art, idiom, ignorance, superstition, meaningless, custom and baseless. இதற்கு என்ன சொல்றது, ஊரெல்லாம் தெரியாத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க படிக்கணும் போகணும் எதுவுமே இல்லாம அது மட்டும் இல்லை. ஐயா சொல்லிட்டார் ஒன்று சொன்னார், அதில் 40 சொல்லியிருக்காங்க, இந்த கழகம் ஒழிந்தால் இனி ஒரு கழகம் தோறாது. இந்த கழகம் ஒழிந்தால் இனி ஒரு கழகம் தோறாது. இந்த ராமசாமி போனால் இன்னொரு ராமசாமி காண மாட்டீர்கள். அறிவற்ற அடிமை ராமசாமி தான் காண்பீர்கள். அதான் சொன்னார் பிபிசி. All revolution has brought freedom to the oppressed and Periyar fight for their self-respect and freedom. These ideas in this contest are universal. They are true not only today but also tomorrow and for all time to come. Not only true in India but true the whole world. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு தெரியும் தெரியாது. சசிகே ரெட்டி ஒருத்தர் சொல்றாரு ஐயா பற்றி. திரு ராமசாமி நாயக்கர் ஒரு உண்மையான சிங்கம். அவர் சிங்கத்தின் இதயத்தை பெற்றார். வாழ்க்கையில் அச்சம் என்பதையே அறியாது. அவசியம் இருந்தால் எந்த விதமான தியாகத்திற்கும் தயாராக போகும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெரியார் இப்படிப்பட்ட இயக்கத்தை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இதனால் ஒன்று வச்சுங்க. அவர் கட்சி எம்எல்ஏ பஞ்சாயத்து பண்ணிட்டார். அவர் எந்த ஒரே ஒரு பதவி வைத்தார், அவங்க முடிச்சுதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டார். எத்தனை பேர் இருந்தாலும் அது பாராளுமன்றம் வந்தாலும் சட்டமன்றம் வந்தாலும் அதில் தன் கொள்கையை நிறைவேற்றி வைப்பது வெளியீட்டு தீர்வு கிடையாது. சொல்றேன் கம்யூனிட்டி இடஒதுக்கீடு அது அடிப்படை ஒதுக்கிறதுனால எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, இல்லைன்னா இதாடி கிடைச்சிருக்குன்னு ஒரு சென்மக துரராஜி ஒன்று ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அவர் பிராமணன் எங்கள் திருவேங்கடாச்சாரி அம்மா ஓ பேசி பாருங்க இது கம்யூனிட்டிக்கு போட்டதுனால அவளுக்கு சீட்டு
செய்திருந்தா இது நம்ம பண்ணணும் அப்படின்னு பேசலாம். ஜெட்டி நம்ம பண்ண கொடுக்கலாம். சரி கம்யூனிட்டியோ தப்பு போட்டதுன்னு பேசும். ஹைகோர்ட்டில் தீர்மானம் கொடுக்குறாங்க. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் எடுத்து போகிறாங்க. இங்கிருந்து வைக்கிறதுலேயே 10 பேர் போகலாம். பெரிய பெரிய கான்ஸ்டியூஷன் ஆகிடலாம். போய் அங்கேயும் வாதாடினா அங்கே யாரு இங்கே சின்ன பாப்பான்னா அந்த பெரிய பாப்பா அங்கே என்ன பண்ணாங்க, அவன் சேர்ந்து தப்புன்னு சொல்லிட்டான். கம்யூனிட்டியோ ஒரு தப்பு போட்டான். என்ன ஆயிடுச்சு? ஒழிஞ்சு போயிடுச்சு. 20 ஆரம்பிச்சு ஒழிஞ்சு போயிடுச்சு. 52 நண்பர்களே, ஒரே ஒரு மனிதன் தந்தை பெரியார் அன்றைக்கு எடுத்த போராட்டம் தமிழ்நாட்டை இடுகிடுக்க வைத்துவிட்டது. இவர் பார்லிமெண்ட்டை போல இவரால் யாரும் பார்லிமெண்ட் இல்லை. ஆனால் நேரு சொன்னார், தென்னாட்டில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திவிடும், ஆகினாலே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னார். வேண்டாம்னு சொன்னாங்க, விளைவு வேகமாக சொன்னார். ஆக இந்த தமிழ் பூமியில் பெரியாருடைய கொள்கை ஏற்படுத்திய அந்த வைப்ரேஷன் நேரு வெட்டிக்காரர் கொண்டார். ஆகையினால்தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இந்திய அரசியல் சட்டத்தையே திருத்த வைத்த மகத்தான அவர் போல டெல்லிக்கு அவர் மேலாதாரியோ திருச்சி இருந்தார். ஆனால் டெல்லி திருச்சி. அதே மாதிரி பெண்களுக்கு சொந்த பங்குண்டு எப்போ 29 எங்கேயோ செங்கல்பட்டு மாநாட்டில் இருந்தது. திருமணம் சுயவேலா திருமணம் சட்டமாகணும் எப்போ சொன்னது. அவர் உள்ள போக அண்ணா நிறைவேற்றார். நான் வெளியிலே இருந்து நினைத்ததை நிறைவேற்றி காட்டுகிற வல்லமை உலகத்திலே தந்தை பெரியாருக்கு மட்டும்தான். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் காரணம் சரி, திமுக காரணம் சரி, அது இல்லை எம்ஜிஆர் சரி, இது தெய்வம் ஐயாவை ஒதுக்கிட்டு ஆட்சி நடத்துவது என்பது முடியாத காரியம். அந்த ஆட்சி செய்ய அவ்வளவு பெரிய இயக்கம், இவ்வளவு பெரிய தலைவர் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த இயக்கத்தை அதே ஸ்பிரிட்டோடு, அதே வல்லமையோடு, அதே வாத திறமையோடு, அதே வரலாற்று புகழோடு நடத்துவதற்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் யார் என்று கேட்டால் கடைசியில் கிடைத்திருப்பது நம்முடைய அண்ணன் வீரமணியார் அவர்கள் தான். ஐயாவே ஒன்று சொன்னாரு, இவருடைய கல்யாணத்துக்கு வந்து இவருக்கு ஒரு நீ கல்யாணம் பண்ணிக்கான்னு நான் சொல்றேன். ஒரு பணக்காரர்கள் கொண்டு வருது எப்படி ஐயா அதெல்லாம் கிடைக்காது. பணக்காரர்கள் கொண்டு வருது இவர் சரி ஐயா என்ன சொல்றீங்களா உலகத்தில் நன்மை கிடையாது. அப்படி ஒரு தவறு தலைவர் என்ன சொன்னா நெருப்புற குதிரைதான் முடிச்சுவார். இவர் சாதாரணமானவர் அல்ல. இவரும் என்ன கஷ்டப்பட்டு படிக்கிறார். ஆனா நான் கூட முதல்ல இவர் எங்க திமுக மாதிரி தான் நினைச்சேன். நாவலர் கேட்பாரு, பரீட்சை எழுதணும்னு கரிமுன்னா திமுக ஏன் கரிமுன்னா உடனே பார்த்துட்டு திமுக ஆட்கள் பார்த்துட்டு ஆக எல்லாரும் என்ன பண்ணுவான், இந்த கட்சியை சேர்ந்து தானே எல்லாரும் பார்ப்பான். எஸ்டி சொல்றதும் அண்ணாமலை ஆட்சி படிச்சுட்டார். ரொம்ப பேர் பண்ணேன் அவங்க எல்லாம் பண்ணேன். இவர் ஒருத்தர் தான் நண்பர்களே. பள்ளிகளை ஆரம்பித்து பரிசு வாங்குவது ஆனஸ்ட் கிளாஸ் வரை முதல் நானும் சாதாரணமாக நினைச்சேன். அதுக்கு முன்ன ஒரு தான் படிச்சு பார்த்தேன். ஆனஸ்ட் கிளாஸ்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு சொன்னா அது மட்டும் இல்லை, அதனுடைய விருப்பமான பாடம் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கார். ஆக கிளாஸ்ல எந்த கிளாஸை படிச்சாலும் அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட். இவர் டாக்டர் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க, மழை ஊட்டிட்டு
எல்லாம் படிக்கணும். போயிருந்தாருன்னா எங்கேயாவது பார்த்து அவ்வளவு பெரிய தேவை. அங்கே தான் ஐயாவுக்கு தெரிஞ்சு வச்சு ஐயா சொல்றாரு, பணக்காரங்க இந்த இயக்கத்தின் எதிர்காலம் கருதினால் இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோம். எங்க கொண்ட பணக்காரங்க மனமும் விட்டால் நல்ல மனமும் விட்டால் நல்ல வசதிப்படுகிறார்கள். முழுக்க நமது கொள்கைக்காரர்கள் எங்களைத்தான் குடும்ப கார்டினால் தருவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இதற்கு ஒத்துக்கொண்டால் இயக்க பணிகள் நடைபெறுவதற்கும் அது வாய்ப்பாக அமையும் என்பதற்காகத்தான் இந்த பணியை நாம் செய்யணும். இவர் வசதி சொல்லார்கள் சோறு போட்டு அவ்வளவு பெரிய இது பண்ணுவார் நம்முடைய ஐயா அவர்கள் கிளாஸை வாங்குறார். ஆனால் இதுவரை எந்த விதமான அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார். மணியம்மையார் பற்றி சொல்லும்போது சொல்றார், உலகத்தில் பெரிய தியாகம் எது என்றால் இளமையை தியாகம் செய்கிறார். இளமையை தியாகம் அம்மையார் சொல்கிறார். அப்ப சொல்றாரு, அம்மையாருடைய வயது இளமை வயதில் தியாகம் ஒரு புதியவர். ஆனால் தான் பண்பாற்ற வேண்டும் என்ற இடத்தில் தன் இளமை முழுவதும் கருவிக் கொண்டு ஐயாவுக்கு கடைசி வரையிலிருந்து பிறகு இயக்கத்தை காட்டிய ஒப்பற்ற மாமணி மணியம்மையார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் மட்டுமில்லை, கல்யாணம் பண்ண அன்னைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ண உடனே எங்கே போவோம்? கொடைக்கானல் போவோம், போகலாம். ஆனால் அவங்க பக்கம் பிச்சாபுரத்துக்கு போவோம். அவங்க பெரியாருக்கு கூட போயிட்டாங்க. அது கூட என்ன பண்ணுவோம்? அது மட்டும் இல்லை, கடவுளாக எவனாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ண மாட்டான் பெரியார் போவதா? அப்படி போன ஒரு மகத்தான மனிதர். மணியம்மைக்கு நீங்க சொன்னது உங்களுக்கு பொருத்தம். தியாகம் செய்தது. தியாகம் என்பது என்ன? அண்ணா சொன்னார், இருப்பதை இழப்பது தியாகம். ஒரு லவ் பண்றான், அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை, 10 காசு எல்லாமே லவ் பண்றான். மாமா பட வேலை பண்ணீங்கன்னா 10 ஏக்கர் வரும். ஆனாலும் அது வேண்டாம்னு சொல்றாங்க. இருப்பதை இழப்பதா? இல்லாதை பெறுவதல்ல. ஆக அவர் எதையும் இல்லாதை பெறுவதற்காக முயற்சிக்க, இருப்பதையே இருந்தார். ஒரு பெரியார், ஒரு சனி மனிதர், அவர் மாபெரும் இமயம். அந்த இமயத்திலிருந்து பெயர்ந்து விழுந்த ஒரு சிறு குன்று நம்முடைய ஆசிரியர். ஆனால் அந்த இமயம் பெற்றிருந்த வலிமை இந்த குன்று பெற்றிருக்கிறார். கட்சி சாகாமல் இருக்கிறார், பட்டு போகாமல் இருக்கிறார். 10 பேர் இருந்தாலும் மானமுள்ளவராக இருக்கிறார். 10 பேர் இருந்தாலும் இதயத்தை கொடுத்து கெட்டு வெட்டி கொடுப்பது தயாராக இருக்கிறார். எனக்கு இருக்கிற எண்ணமெல்லாம் நான் என்ன சொல்றது, இருக்கிற எண்ணமெல்லாம் நம்முடைய அவரை போல உழைக்கக்கூடிய ஒரு வாரம் நான் வச்சிருக்கேன் கூட்டம். இங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, 50 படிக்கட்டு ஏறணும். நான் என்னால் ஏற முடியாது சொல்லிடுவேன். அவரை கேட்டேன், எனக்கு உடம்பு சொல்லியிருக்கேன், நீங்கள் விட்டுருங்க, நான் ஜாமி ஏசி வச்சு கட்டுறேன் பெருசா அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு கொடுக்குற நடத்துறேன்னா இது இது கொடுக்குற நடத்து. ஆனால் எனக்கு இருக்கிற என்னவெல்லாம் இவர் நீண்ட காலம் இன்னும் வாழணும். 3 ஆபரேஷன் பண்ணிட்டு வேறொரு கடி வர முடியும்னு படிச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு தான் வந்திருப்பார் நினைச்சேன். டூர் எடுத்து காட்டுறார். 5000 தொடுத்துருவார். எங்க டூர்? அதுக்காக காரணம் பில்லி வாங்க ஒரு டூர் மறுநாள் நாகப்பட்டினம். எப்படி போறீங்க? வேனே தான் போவார். இந்த வயதில் 3
இந்த ஒற்றை நாடி குழுவோம் நூற்றுக்கணக்கான மைல்களை இரவு பகலென்று ஓய்வித்து உரையாற்றிட்டு வருகிறாரே ஐயா, பெரியாராகவே இந்த தெரிந்தது சொல்வது தம்பி கதிரானன் சொன்னான், நாங்கள் பெரியாரை பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ள உழைக்காதவர்கள் இவரை பார்த்து உழைங்கள், படிக்காதவர்கள் இவரை பார்த்து உழைங்கள், பேச தெரியாதவரை பார்த்து பேசுங்கள், கொள்கையை எப்படி வெளியாக இருப்பது தெரியாதவர்கள் அவரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.